தொடக்க பாடல் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுவோம். அன்பின் இறைவா, இந்த இனிய நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மேய்ப்பனின் குரல் கிறிஸ்மஸ் பாடல் போட்டி கோவில்பட்டி மறைவட்ட அளவிலான இந்த நிகழ்வை நீர்தாமை நிறைவளத்தோடு ஆசீர்வதிப்பீராக. இந்த போட்டியிலே பங்கெடுக்கிற பாடகர் குழுக்களையும் அவர்களை வழிநடத்துகின்ற இசை அமைப்பாளர்கள், அருள் தந்தையர்கள் அனைவரையும் நீர்தாமை ஆசீர்வதித்து இந்த பணிகள் வழியாக நாங்கள் உம்மை மேன்மேலும் புகழ்ந்தேற்றிட மாட்சிப்படுத்திட நீர் எங்களை தாமே தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. மறைமாவட்டம் முழுவதற்குமான இந்த பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து செயல்படுகின்ற பாசத்திற்குரிய செயலர் தந்தை அருள் திரு லூர்து மரிய சுதன் அடிகளார் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீதாமனுடைய பணிகளில் உம்முடைய நிறைந்த உடனிருப்பை தந்தருள்வீராக. கோவில்பட்டி பங்கு தந்தை அருள் திரு எஸ்.எம். அருள்ராஜ் அடிகளார் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற உதவி பங்கு தந்தை அருள் திரு குழந்தராஜ் அடிகளார் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக காமநாயம்பட்டி திருத்தல பேராலய பங்கினுடைய உதவி பங்கு தந்தை அருள் திரு ஸ்டாலின் அடிகளார் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை நாங்கள் அனைவரும் இணைந்து உம்முடைய இறையாட்சியை கட்டி எழுப்பிட உம்மை ஆட்சிப்படுத்திட இந்த பாடல் போட்டி வழியாக அமைகிறது என்பதை நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லா நிகழ்வுகளையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்தருளும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தந்தை இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல் காம்படிஷன் மிகச்சிறப்பாக நடந்தேறி
இது 5வது சீசனை நாம் தொடங்குகிறோம். எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பாக கோவில்பட்டி மறை வட்டமானது சிறப்பான ஒத்துழைப்பை நல்கியுள்ளது. கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு சார்பாக முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள், பயிற்சிகள், கூட்டங்கள், கலை நிகழ்வுகள், பயிற்சி பாசறைகள் எதுவாக இருந்தாலும் கோவில்பட்டி மறைவட்டத்திலிருந்து தான் தொடங்குகிறோம். அது ஒரு மிகச்சிறப்பான தொடக்கமாக அமைவதினால் இங்கிருந்து நிகழ்வை தொடங்குகிறோம். இந்த கிறிஸ்மஸ் கேரல் காம்படிஷன் சீசன் 5ஐயும் இங்கிருந்து தான் தொடங்குகிறோம். இந்த நிகழ்வுகளிலே சிறப்பாக வழிநடத்துகின்ற எங்கள் அன்புக்குரிய கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் தந்தை அருள் திரு லூர்து மரிய சுதனடிகளார் அவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவிலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்து மகிழ்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளாக ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் மெய்ப்பனின் குரல் என்கின்ற பாடல் போட்டி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பங்கு பணியாளர்கள், பங்கு தந்தையர்கள், பாடகர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக எல்லோரும் ஜோராக கைத்தட்டி எல்லாருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து மகிழ்வோம். ஏன்னா ஒரு பாடற் போட்டியானது இவ்வளவு ஆண்டுகளை கடந்து வருவது 3 சீசனும் கூட முடிஞ்சிரும் என்று தான் நினைத்தேன். ஆனால் 4வது சீசனுக்கு வித்திட்ட போது எல்லோருமே ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். இப்பொழுது 5வது ஆண்டாக 5வது சீசனை ஆரம்பித்திருக்கிறோம். இதிலும் முழு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மெய்ப்பனின் குரல் பாடல் போட்டியின் வழியாக திருவழிபாட்டு பணிக்குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கடமை என்னவென்றால் பாடகர் குழுவினர் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது திருவழிபாட்டு பணிக்குழுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையாக கருதப்படுகிறது. எனவே இன்றைய நாளில் இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் வழியாக ஒவ்வொரு ஆண்டும் பாடகர் குழுவினரை உற்சாகப்படுத்தும் விதமாக, உங்களுக்குள்ளே ஒரு ஒத்துழைப்பை, ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் விதமாக இந்த பாடல் போட்டியானது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இசை எங்கும் வியாபித்திருக்கும். இறைவன் எப்படி எங்கும் வியாபித்திருக்கிறாரோ அதை போல இசையும் எங்கும் வியாபித்திருக்கிறது. எல்லாரிடத்திலும் இசை இருக்கிறது. இந்த இசையை கடவுளுக்கு நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அது ஆன்மீகமாக ஆண்டவரின் குரலாக மாறுகிறது. எனவே இன்றைய நாளில் ஆண்டவருக்கு புகழ்பாட, ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த தாலாட்டு பாடல்களை பாடி அவரை மகிழ்விக்க வந்திருக்கிறீர்கள். இது கிறிஸ்மஸ் 2025ஆம் ஆண்டு. என்ன கிறிஸ்மஸ்? யூபிலி ஆண்டினுடைய கிறிஸ்மஸ். இயேசு ஆண்டவர் பிறந்து 2025 ஆண்டுகள் வெள்ளி விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வெள்ளி விழாவில் அவரை புகழ்ந்து பாடுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வெள்ளி விழாவில் சிறப்பாக இயேசுவை தாலாட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளன்போடு வருக 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 என இந்த சீசன் 5ற்கு அன்போடு வரவேற்கிறேன், அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமக்கு இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய 2 அருள் தந்தையர்கள். கோவில்பட்டி பங்கு தளத்தின் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருப்பவர் அருள் தந்தை குழந்தை ராஜ் அவர்கள். நம்முடைய பாசமிகு தந்தை எப்பொழுதுமே முழு ஒத்துழைப்பை தருவார்கள். தன்னுடைய பணி வாழ்க்கையில், இசையில், பாடலில் அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர், பாடகர் குழுவினரை உற்சாகப்படுத்தக்கூடியவர். எனவே இன்றைய நாளில் நம்முடைய கோவில்பட்டி பங்கு தந்தையின் சார்பாக அவர் அமர்ந்திருப்பது பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரை உள்ளன்போடு இந்த ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5க்கு அன்போடு வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடையை போத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, காமநாயக்கம்பட்டி பரலோக அன்னை திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்ட ஆண்டிலிருந்து புதிதாக நமக்கு உதவி பங்கு தந்தையாக வந்திருக்கக்கூடியவர் அருள் தந்தை ஸ்டாலின் அவர்கள்.
நான் இப்பொழுதெல்லாம் காமநாயக்கம்பட்டிக்கு செல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அன்போடு வரவேற்பார், உபசரிப்பார். அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருள் தந்தை அவர்கள் பாடகர் குழுவினரை இந்த ஆண்டில் 2 அணியினரை காமநாயக்கன்பட்டியிலிருந்து தயார் செய்து அவர்களோடு இணைந்து ஆடுகளோடு இணைந்த ஆயனை போல வந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை உள்ளன்போடு வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடையை போத்திரு. அன்புக்குரியவர்களே, மற்ற 3 பேரும் நமக்கு இந்த நாளில் 5 மறைவட்டத்திற்கும் நடுவர்களாக வந்து இந்த பாடல் போட்டியை மதிப்பீடு செய்து தர வந்திருக்கிறார்கள். முனைவர் பேராசிரியர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் ஜாய் யூனிவர்சிட்டி அங்கே கொயர் டைரக்டராகவும் ஃபைன் ஆர்ட்ஸ் டைரக்டராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய பேராசிரியரை பார்க்கின்ற பொழுது அவர் என்னுடைய பேராசிரியர். நான் காலேஜில் படிக்கும் பொழுது அவங்க எனக்கு தமிழ் பாடம் எடுத்தாங்க. தமிழ் அவ்வளவு ஆர்வம் மிக்கவர். தமிழ் உச்சரிப்பு அவர்கிட்ட ரொம்ப அழகாக இருக்கும். அதைவிட அவருடைய குரலுக்கு நான் அடிமை. உண்மையிலேயே சொல்லப்போனால் அவருடைய பாடல் அவ்வளவு அழகாக இருக்கும். இசையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசையில் ஆர்வமிக்கவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவரை பார்த்த பொழுது நான் மாணவனாக இருந்து அவர் பாடுகின்ற பாடலை பார்த்து மெய்சிலிர்த்து போயிருக்கிறேன், மெய் மறந்து போயிருக்கிறேன். இன்றைய நாளில் அவரை நடுவராக அழைத்த பொழுது 5 மறைவட்டத்திற்கும் வருகிறேன் என்று சொல்லி தனது குழுவினரோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய முனைவர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களை அன்போடு உள்ளன்போடு இந்த பொன்னாடையை அணிவித்து வருக வருக என வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் 2வது நடுவராக வந்திருப்பவர்கள் தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் முனைவர் திருமதி ஹெலினா அவர்களை உள்ளன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இசையில் ஆர்வமிக்கவர்கள், கர்நாடிக் படிச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்க அங்கே நம்முடைய காலேஜிலேயே காலேஜ் கொயர் டைரக்டராகவும் இருக்கிறாங்க. எனவே இந்த நாளில் நம்மை மதிப்பீடு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடையை போத்துகிறேன். இங்கு வந்திருக்கக்கூடியவர் 3வது நடுவர் திருவாளர் பெர்னார்ட் ஷா. லோயலா கல்லூரியில் மீடியா ஆர்ட்ஸ் முடித்திருக்கிறார். இசையில் புலமை பெற்றவர். கீபோர்டு சூப்பராக வாசிப்பார். கீபோர்டு சொல்லி கொடுக்குறாரு நிறைய பிள்ளைங்களுக்கு. எனவே இன்றைய நாளில் நமக்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய திருவாளர் பெர்னார்ட் ஷா அவர்களை வருக வருக என இந்த போட்டிக்கு வரவேற்கிறேன். நம்முடைய பேராசிரியர் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் யூபிலி ஆண்டின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரையும் இந்த இடத்துல சந்திப்பது அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். நமக்கு தெரியும், ஜோதிமணி பெட்டகமே சுடர்மணியே யூதருக்கு ஆதி மகனாய் பிறந்த அருந்தவமே தாலேலோ என்று அற்புதமாக தாலாட்டு பாடக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் எல்லோரும் பாடக்கூடிய அந்த பாடல்களை கேட்க நாங்களும் ஆவலோடு இருக்கிறோம். என்னுடைய அன்பு மாணவர், மிகச்சிறந்த இசைக்கலைஞர், அவருடைய பூசை பார்க்குறதுக்காகவே இப்போவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நானும் என் மனைவியும் மாங்குன்னு போய் உட்காருவோம். அப்படி அருமையாக உரையா நடத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட அன்பு மாணவர் தந்தை லூர்து சுதன் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அவ்வளவு கடினமான ஒன்று. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அதை புது மெருகோடு நடத்துவது என்பது அவருக்கே உரித்தான ஒரு தனிப்பாணி. அதை அவ்வளவு அழகாக செய்து கொண்டிருக்கிறார். நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படிப்பட்ட தந்தைக்கு வாழ்த்துக்கள்.
சென்ற வருடத்திலிருந்து சில விதிமுறைகள் உங்களுக்கு மாறுதலாக இருக்கும். மிக கவனமாக அந்த விதிமுறைகளை நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த வழிப்படி நீங்கள் உங்களுடைய போட்டியில் பங்கு பெறலாம். ஒன்று, போட்டியில் பங்கு பெறும் அணி வரிசையினை அந்தந்த குழு தலைவர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பதிவு செய்வார்கள். இது முடிச்சிட்டீங்க. கிறிஸ்து பிறப்பை மையப்படுத்திய எல்லா விதமான பாடல்களும் இடம்பெறலாம். குறிப்பு, தமிழில் மட்டுமே, வேறு எந்த மொழியிலும் இல்லை. பங்கு பெறும் கிளை கிராமங்களிலிருந்து அதிகபட்சம் 4 அணியினர் போட்டியில் பங்கு பெறலாம். இசை கலைஞர்களோடு சேர்ந்து ஒரு குழுவிற்கு 5 முதல் 10 நபர்கள் மட்டுமே பங்கு பெற வேண்டும். இசை கலைஞர்களோடு சேர்ந்து ஒரு குழுவிற்கு 5 முதல் 10 நபர்கள் மட்டுமே பங்கு பெற வேண்டும். இசை கருவிகளான ஹார்மோனியம், கீபோர்டு, தபலா, ட்ரம்ஸ் பேட், வயலின், கிட்டார், ஃப்ளூட், ட்ரிபிள், தவில், நாதஸ்வரம், பறை போன்றவற்றை பயன்படுத்தலாம். ட்ராக் அண்ட் கரோக்கி பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை கீபோர்டில் ஏதாவது நீங்கள் உள்ள ரெக்கார்டிங்கில் ட்ராக் அல்லது கரோக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் உடனே அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்கள் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, ஏன்னா கோயில்பட்டி மக்கள் ரொம்ப ஆழமான விஷயம் உள்ளவங்க, அதனால் நாங்களும் கொஞ்சம் விஷயத்தோடு இருக்கணும்னு தான் வந்திருக்கிறோம். அதுபோல் சீருடை அணிந்து பங்கேற்கும் குழுவிற்கு தனி மதிப்பெண்கள் உண்டு. ஒரு குழுவினருக்கு 10 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும். 4 நிமிடங்கள் தயாரிப்புக்கு, 6 நிமிடங்கள் பாடலுக்கு. 4 நிமிடம் ஆன உடனேயே முதல் அறிவிப்பு மணி உங்களுக்கு ஒலிக்கப்படும். உடனடியாக நீங்கள் பாடலை தொடங்க வேண்டும். அதற்குள் வேக வேகமாக நீங்கள் மேடையில் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வது அவசியம். ராகம், தாளம் 10 மதிப்பெண், உச்சரிப்பு, குரல் வளம் 10 மதிப்பெண், குழு ஒற்றுமை, சீருடை 10 மதிப்பெண், இசைக்கருவி 10 மதிப்பெண், கிறிஸ்து பிறப்பு செய்தி ரொம்ப முக்கியம், அது 10 மதிப்பெண் என ஆக மொத்தம் 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 5 அல்லது 6 ஒலிபெருக்கிகள் மட்டுமே கொடுக்கப்படும். போட்டிகள் அனைத்தும் ஒரு சுற்றில் முடிவெடுக்கப்பட்டு தீர்வு வழங்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் பாட போகிறது குழு பாடல் போட்டி. குழு பாடல் போட்டியில் ஒருங்கமைவு, கோஆர்டினேஷன் ரொம்ப 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 முக்கியம். நாங்கள் சொன்ன அந்த விதிமுறைகளுக்கு உள்ளே எல்லாமே ஒருங்கமைவு இருக்கிறது. ஒரு ஸ்கேலில், ஒரு பிச்சில் ஒருத்தங்க பாடிட்டு இருக்கும்போது அதே இடத்துல இன்னொருத்தர் தவறாக ஒரு ஆஃப் ஸ்கேல் நோட்டில் மாறி பாடினா கூட எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட உங்களுடைய பாடல்களை நல்ல சுதந்திரமாக பாடுங்க. அதே போல் இங்கே பாடக்கூடிய எல்லாரும் ஒரே குரல் ஒருங்கமைவோடு பாடுவது தேவை. அதை நாங்கள் கொஞ்சம் பார்த்து எங்களுடைய மதிப்பெண்ணை உங்களுக்கு இடுவோம் என்ற அன்பு அறிவிப்புகளோடு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடகர் குழுவினர் தவிர பார்வையாளர் பகுதியிலிருந்து அதே பாடகர் குழுவைச் சேர்ந்த எந்த நபரும் எந்த சமிக்சையும் அடையாளங்களையும் அல்லது ஏதாவது கை சைகைகள் போன்றவற்றை உடல் மொழியை காட்டவே கூடாது. நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வை வாழ்த்துறை வழங்கி தொடங்கி வைக்க கோவில்பட்டி உதவி பங்குத்தந்தை அருள் திரு குழந்தராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் தந்தை சுதன் அவர்களே, காமநாயக்கன்பட்டி உதவி பங்குத்தந்தை அவர்களே, மற்றும் நடுவர்களாக வந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, மற்றும் அனைத்து இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கேரல்ஸ் காம்படிஷன் இது நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பை கொடுக்கின்றது. இப்போ எல்லா பங்குலேருந்தையும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிமுகமாகி கொள்வீர்கள். உங்களுடைய திறமையை நீங்கள் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. இந்த திறமையை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பாடல் பாடுவதன் மூலமாக, உங்களுடைய நாவின் மூலமாக
இறை ஆட்சியை இந்த மண்ணகத்திலே பரப்புபவர்களாக இருக்கின்றீர்கள். இறை ஆட்சியை இந்த மண்ணகத்திலே எடுத்துரைப்பவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே புனித ஜெரோம் சொல்லுவார்கள், ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம். இப்படியாக பாடலின் அருமையானது மிகவும் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றது. ஒரு வழிபாடு நடத்துவதற்கு பாடல் மிகவும் முக்கியமாக இருக்கிறது, அப்படிதானே? அதனால் நீங்கள் உங்களுடைய குரல் வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் இறைவனின் அந்த பணி, இதுவும் இறைவன் கொடுத்த ஒரு வரம். அதிக நல்ல குரல் இருப்பது இறைவன் கொடுத்த ஒரு வரமாக இருக்கிறது. அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்தி கிறிஸ்துவுக்கு இறையாட்சியை அறிவிப்பவர்களாக உங்களுடைய பாடலின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்ற நீங்கள் இன்று மறைவட்ட அளவிலே கிறிஸ்துமஸ் கேரல் காம்படிஷன் நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கின்றீர்கள். உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்களோடு இறையருள் எப்பொழுதும் தங்கி இந்த நிகழ்விலே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இந்த மறைவட்ட அளவிலே நீங்கள் மிகவும் அருமையாக சிறப்பாக பாடல்களை பாடி நீங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டுமாக திருவழிபாட்டு நிகழ்வுகளே உங்களுடைய பங்களிப்பை முழுமையாக நீங்கள் இருக்கின்ற பங்கு தலங்களே முழுமையாக கொடுத்து அந்த திருவழிபாட்டு நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 1 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 1 உங்களுடைய நேரம் துவங்குகிறது. நெஞ்சு
2 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 2 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது. ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அடி தாலாட்டு பாடுவே. எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையான மன்னவரே, மழலையான மன்னவரே, மாட்டு தொழுவின் மாணிக்கமே, மாணிக்கமே, மாணிக்கமே. சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எழி தாலாட்டு பாடுவே, தாலாட்டு பாடுவே. வந்ததா சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா, பூமழையே வானழகி வையம் வந்ததா சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா. மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே, கண்மணி கோலமே அந்த தெய்வம் பிறந்ததா. மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே, கண்மணி கோலமே அந்த தெய்வம் பிறந்ததா. அருளே அழகாய் ஆழ வந்ததா, இருளே விழலாய் நீல வந்ததா. சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அழி தாலாட்டு பாடுவே, தாலாட்டு பாடுவே, தாலாட்டு பாடுவே. இருளிலே இருப்பவர்க்கு ஒளியை தந்திட, நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட. இருளினிலே
இருப்பவர்க்கு ஒளியை தந்திட நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட இரவின் மடியிலே புது விடியல் தவழுதா இறைவன் இரக்கமே அள்ளி தந்த பரிசிதா இரவின் மடியிலே புது விடியல் தவழுதா இறைவன் இரக்கமே அள்ளி தந்த பரிசிதா மரியின் மகனே ஆராரிரோ மதிமுகமே மலர்வனமே ஆராரிரோ சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன் எல்லாம் இழந்து வந்தவரே மழலையான மன்னவரே மழலையான மன்னவரே மாட்டு தொழுவில் மாணிக்கமே 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 சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் சீசன் 5 அணி எண் 3 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 3 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது.
அணி எண் 4 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 4 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது. நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடெல்லாம் மகிழ்ந்திருச்சு, நம்ம எல்லாம் விடுவிக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம், படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. யாரு இல்ல, அனைவரும் சம மனுஷர்னு சொல்ல வந்தாரு. ஆணும் இங்கு இல்ல, பெண்ணும் இங்கு இல்ல, அனைவரும் அவர் பிள்ளைங்கன்னு சொல்ல வந்தாரு. உயர்ந்தவனும் இல்ல, தாழ்ந்தவனும் இல்ல, உருப்படாத வித்தியாசத்தை ஒழிக்க வந்தாரு. பெரியவனும் இல்ல, சின்னவனும் இல்ல, நல்லவனா எல்லாரையும் மாத்த வந்தாரு. இனி தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க ஆகும் காலம் இது. இனி சின்னவங்க பெரியவங்க ஆகும் வேளையிலே, இனி தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க ஆகும் காலம் இது. இனி சின்னவங்க பெரியவங்க ஆகும் வேளையிலே. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. ஏழை யாரு இல்ல, பணக்கார யாரு இல்ல, எல்லாரும் அவர் ஆட்சியில ஒன்றினாரு. ஏழை யாரு இல்ல, பேரை யாரு இல்ல, தேவஞானம் எல்லாருக்கும் தேவையினாரு. பாவி யாரு இல்ல, புனித யாரு இல்ல, பாகுபாடு போக்கி பாவம் போக்க வந்தாரு. தலைவர் யாரு இல்ல, தொண்டை யாரு இல்ல, பழக்கணத்தை தகர்க்கும்படி செய்ய சொன்னாரு. இனி ஏழைகளும் செல்வராகும் நல்ல காலம் இது. இனி பாவிகளும் புனிதராகும் நல்ல வேளையிலே. இனி ஏழைகளும் செல்வராகும் நல்ல காலம் இது. இனி பாவிகளும் புனிதராகும் நல்ல வேளையிலே. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்க
உரிமை வாழ்வு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா மேல கொட்டுங்கடா தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா தாள தட்டுங்கடா தந்தன தந்தன தந்தனடா தாள தந்தனடா தந்தன தந்தன தந்தனடா தாள தந்தனடா. சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 5 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 5 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது. ஆரிராரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ. குளிரில் பணிவிலும் இரவில் ஒளி தரும் நிலவே புவி பெரும் அழகே இடரோசை நான் பாடவா என் இரு கைகள் உடையே மார்கழி குளிரில் பனிவிலும் இரவில் ஒளி தரும் நிலவே புவி பெரும் அழகே இதழோசை நான் பாடவா என் இரு கைகள் உனைந்தவா. புது பாடல் சுகமாக பூந்தென்றல் இதமாக புவி இங்கு மகளானவா கனவிங்கு நிகழ்வாக உணவெங்கும் பகிர்வாக உலகத்தின் மீட்பானவா. புது பாடல் சுகமாக பூந்தென்றல் இதமாக புவி இங்கு மகனானவா கனவிங்கு நிகழ்வாக உணவெங்கும் பகிர்வாக உலகத்தின் மீட்பானவா. கடுநிலைகள் மறைந்தோடும் நீ வரும் காலம் உன் வரவில் விண்ணீன்கள் பேரொளியாகும். கடுநிலைகள் மறைந்தோடும் நீ வரும் காலம் உன் வரவில் விண்மீன்கள் பேரொளியாகும். புவி எங்கும் உன் பாட்டு இசைக்கின்றதே விண்ணவரின் திருக்கூட்டம் தாளாட்டுதே. மார்கழி குளிரில் பனிவிலும் இரவில் ஒளி தரும் நிலவே புவி பெரும் அழகே இதழோசை நான் பாடவா என் இரு கைகள் உடைந்தவா. எல்லோரும் ஒன்றாக எல்லாரும் நன்றாக வையத்தின் வழியானவா நினைவெல்லாம் மகிழ்வாக நீதிக்கு நிழலாக நியாயத்தின் பொருளானவா. எல்லோரும் ஒன்றாக எல்லாரும் நன்றாக வையத்தின் வழியானவா நினைவெல்லாம் மகிழ்வாக நீ
புது உலகாகும். உண்மைக்கு உரமாக நீ வரும் நேரம் என் வாழ்வு வளமாகி புது உலகாகும். புவியெங்கும் உன் பாட்டு இசைக்கின்றதே, விண்ணவரின் திருக்கூட்டம் தாளாட்டுதே. மார்கழி குளிரில் பணிவிலும் இரவில் ஒளி தரும் நிலவே, புவி பெரும் அழகே, இடலோசை நான் பாடவா, என் இரு கைகள் உனையேந்தவா. மார்கழி குளிரில் பனிவிலும் இரவில் ஒளி தரும் நிலவே, புவி பெரும் அழகே, இதழோசை நான் பாடவா, என் இரு கைகள் உனையேந்தவா. ஆரிராரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ. ஆரிராரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ. சீசன் 5 அணி எண் 6 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 6 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது. பிறந்த பாலனே, கண்மூடி மண் மீது மறந்த இயேசுவே. அன்னை மரி மடியினிலே பிறந்த பாலனே, கண்மூடி மண் மீது மலர்ந்த இயேசுவே. இறையே உயிரே ஆரிராரோ, என் உறவே உணவே தாலேலோ. என் இறையே உயிரே ஆரிராரிரோ, என் உறவே உணவே தாலேலோ. அன்னை மரி மடியினிலே பிறந்த பாலனே, கண்மூடி மண் மீது மலர்ந்த இயேசுவே. மார்கழி பொழுதினிலே மணி விழும் நேரத்திலே குளிரினில் பிறந்தாய் தேவா. விடியலின் சுடராக திடம் தரும் உணவாக இதயத்தில் மலர்ந்தாய் நாதா. என்னை தேடி இங்கு நீ வந்தாய், நல்லாரமுதே ஆரிராரோ. என் வாழ்வினிலே புது மீட்பானாய், ஒளிக்காரனையே ஆரிராரோ. அன்னை மரி மடியினிலே பிறந்த பாலனே, கண்மூடி மண் மீது மலர்ந்த இயேசுவே.